நம்மிடம் இருக்கின்ற மிக மோசமான குணங்களில் ஒன்று என்னவென்றால் இந்த பொறாமைப்படுதல். எங்கு பார்த்தாலும் பொறாமை. வீட்டில் அண்ணனுடைய வளர்ச்சியை பார்த்து தம்பிக்கு பொறாமை, தம்பியுடைய வளர்ச்சியை பார்த்து அண்ணனுக்கு பொறாமை, அண்டை வீட்டுக்காரர்கள் சொந்த வீட்டை வாங்கி விட்டார்கள் என்று பொறாமை, என்னுடைய நண்பன் என்னை விட கூடுதல் வருமானம் கிடைத்து விட்டது என்று பொறாமை. இப்படி எங்கு பார்த்தாலும் பொறாமை நிரம்பி இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில் நம்மிடம் பொறாமை இருக்கின்றது என்று சொன்னால் தன்னம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். ஒருவர் சொந்த வீட்டை வாங்குகிறார் என்று சொன்னால் நம்மாலும் அது வாங்க முடியும். இரண்டாவது, நிம்மதி இருக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையில் பொறாமைப்படுபவர்கள் யாரும் நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. எனவே நிம்மதி ஒருபோதும் இருக்காது. மன நிம்மதியை அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பொறாமை உங்களுடைய நன்மையை கரித்துவிடும். ஒரு நெருப்பு எப்படி விறகுகளை கரிக்குதோ அதே போன்று உங்களுடைய நன்மைகளை அது கரித்துவிடும் என்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே இத்தகைய பண்புகளிலிருந்து பாதுகாத்து மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக.